வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சுவாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் டாக்ஸாவே என்ன இருக்கு அப்படின்னா, தளபதி 69வது படம் டேக் ஆஃப் ஆனா அந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது டிபிவி என்டர்டைன்மெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரொடக்ட்ஸ் நிறுவனம் வந்து தமிழ்ல கிடையாது, தெலுங்கு தான். RRR மூவி பார்த்துருப்பீங்களா? ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்புல உருவான அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் விஜயானாவுக்கு ஒரு பெரிய ஆஃபர் பண்ணி நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நிறுவனம் பார்க்கும்போது பெரிய நிறுவனமா இருக்கு. ஸோ அப்படி ஒரு பிரம்மாண்ட முறையில எடுப்பாங்க கண்டிப்பா. ஸோ அதுக்கேற்ற வகையில 69 அவங்களா இருந்து ஸோ இயக்குனர் ஒரு பிரமிப்பு தர மாதிரி இருந்தா நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய ஒப்பீனியனா நான் இங்க ஷேர் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு கண்டிப்பா ஒரு பிரமிப்பு தர அளவுக்கு ஒரு இயக்குனர் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த வகையில இதனுடைய லைனப்ல அட்லி அவர்கள் இருக்காரு. ஸோ அந்த நிறுவனத்துல அட்லியனுடைய இயக்கத்துல வந்தா அது ஒரு பிரமிப்பை தரும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. இன்னொரு ஒரு தாட் ப்ராசஸ் என்ன இருக்கு அப்படின்னா, தெலுங்கு ப்ரொடக்ஷன் மாதிரி தெலுங்கு இயக்குனரையும் கூப்பிட்டு வந்துருவாங்களோ வாரிசு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. கோபிச்சந்த் மல்லேனி வந்து ஒரு டாக்ஸ் எப்போ இருக்கு. ஸோ வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ அப்படி ஒன்று நடந்தா தெலுங்கு நிறுவனம் தான் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா தெலுங்கு ஆக்டர்ஸ் லீட்ல இப்போ ஃபேமஸா வந்துட்டு இருக்க ஆக்டர்ஸ் ஸ்ரீலீலா கண்டிப்பா நடனமெல்லாம் வேற லெவல்ல பண்றாங்க. அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றது என்னுடைய தாட்டா இருக்கு. ஸோ அதையும் நாம இங்க ஷேர் பண்ணிடலாம். தெலுங்கு நிறுவனம் போது மோஸ்டா இப்போ தெலுங்கு சைடு இந்த தமிழ் மியூசிக்காக கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஸோ இந்த தகவல் எப்படி பார்க்குறீங்கன்னா அதை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.